ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ராஜ்மா கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு கிண்ணத்தில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பேனில் வந்து நம்ம எண்ணெயை சேர்த்துட்டு அதில் வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா சாமானியும் சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிறவங்களும் 10 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வந்து நீங்கள் கொதிக்க விடணும். அது கொதிக்கும் போது நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஏற்கனவே நான் வந்து வேக வச்சு வச்சுருந்த ராஜ்மாவையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கிரேவியாக கொஞ்சம் திக்னிங் ஆக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ராஜ்மாவை நீங்கள் அரைச்சி சேர்த்து கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான ராஜ்மா கிரேவி ரெடி. இது நீங்கள் ரைஸ், சப்பாத்தி இது கூட சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.